தரித்திரத்தை பத்தி நீங்க நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலும் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தரித்திரம் இருக்கு, அதை விரட்டணும், அதை நம்ம வீட்டுல இல்லாம பண்ணணும், நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா எதெல்லாம் பின்பற்றணும்? அந்த மாதிரி ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளா ரொம்ப சொல்றோமா, நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு புதுசா மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். அதுவும் முக்கியமா இந்த விஷயம் ஆணும் செய்யலாம். முக்கியமா வீட்டில் இருக்கிற தன் கணவருக்காக பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவங்க வச்சிருக்க பணத்தையும் அவங்க வச்சிருக்க நகைத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கூடிய ஒரு தருணம். இந்த விஷயம் சொன்னா ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு அதுவும் பிடிச்ச விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொட்டீனா எவ்வளோ நாள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் பண்ணுறதில்ல. ஆரம்பிச்சா குறைஞ்சது 48 நாள் பண்ணணும். ஒரு மண்டலம் கம்பல்சரி ஒரு மண்டலம் பண்ணணும். ஒரு மண்டலம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக உங்க 48 நாள்ல ஒரு 20 நாள்ல உங்களுக்கு சுற்றி பேட் எனர்ஜி 200% குறைஞ்சிரும். ஒரு குட் வைப்ரேஷன் உங்களுக்கு தேடி வரும். வர காசு தங்கும். வீண் விரையோ, வீண் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத வீண் செலவு ஆகாது, வீண் விரைய ஆகாது, விபத்து நடக்காது. வீட்டில் பார்த்தீங்கன்னா தூங்குனா நிம்மதியான தூக்கம் வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ இதுதான் நல்லது. ஆனால் இவ்வளவு நான் பண்ணியும் நம்மளுக்கு அந்த பேட் எனர்ஜி இருக்குன்னா அப்போ நீங்கள் அதை செக் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் விஷயம். மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் தரித்திரம். தரித்திரத்தை பத்தி நீங்க நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலும் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தரித்திரம் இருக்கு, அதை விரட்டணும், அதை நம்ம வீட்டுல இல்லாம பண்ணணும், நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா எதெல்லாம் பின்பற்றணும்? கிறிஸ்பா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பாய். ஆக்சுவலி தரித்திரன்றது நிறைய பேர் நோய் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பாக்டீரியா மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியுது. தரித்திரன்றது வீட்டுக்கோ கடைக்கோ ஆஃபீஸ்க்கோ கிடையாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க. தரித்திரம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. தெய்வமும் நம்ம தான், தரித்திரமும் நம்ம தான், மூதேவியே நம்ம தான். ஆமாம்மா, நம்ம என்னவா நினச்சிக்கிறோமோ அது எல்லாமே நம்ம மாறிடுவோம். நம்ம மெயின்டியும் மனசையும் ஒரு நிலையாக இருந்ததுன்னா இது எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதில் கொஞ்சம் தவறுனாதான் இது எல்லாமே. செய்யக்கூடாத வேலை செஞ்சால் தரித்திரம் வரும், பேசக்கூடாது பேசினா தரித்திரம் வரும், சேரக்கூடாது செஞ்சு உடல் உறவு வச்சுக்கிட்டா தரித்திரம் வரும், தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா தரித்திரம் வரும். அம்மாவா இல்லையா? ஸோ இது தவறான ஒரு செய்யக்கூடாத வேலை எதெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே தரித்திரத்தில் முடியும். ஸோ நெகட்டிவ் டாட் ஆகிடும். நெகட்டிவ் ஃபுல்லாக உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி போய் நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும். அப்போ உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் தரித்திரம். தரித்திரன்றது நிறைய பேர் தரித்திரம் என்னன்னே தெரியாமல் சில பேர் இருக்காங்க. நடந்துட்டு இருக்கிறதே இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் சடனாக போகலன்னா தரித்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நல்ல வியாபாரம் இருந்த கடை சடனாக வியாபாரம் ஆகலாம், கந்திரிச்சு தரித்திரம் இருக்குன்னு அர்த்தம். செய்வனுன்றது அர்த்தப்படி நீங்கள் யாருன்னா செஞ்சுதான் உங்களுக்கு ஒருத்தன் செய்ய போகிறான். நீங்கள் செய்வனை செய்யலை, உங்களுக்கு யாரும் திருப்பி செய்ய போகிறது இல்லை. அப்போது அது இல்லையா? நல்ல வார்த்தைக்கு இருங்க, பொறுமையாக சொல்கிறேன். நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலப்பா, எனக்கும் யாரும் கெடுதல் பண்ணலப்பா. நான் நல்லா இருக்கேன், நல்லா பிஸ்னஸ் பண்ணேன். சடனாக பிஸ்னஸ் போகல, ஏன் போகல? அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போது அதில் தான் பேர் போட்டு கணக்கு போட்டு பார்த்தோன்னா அவரை சுற்றி இருக்கிற எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரித்திரம் அதிகமாக இருக்கும், பேட் எனர்ஜி இருக்கும், குட் எனர்ஜி இருக்காது, பேடாக இருக்கும், சிந்தனை தப்பாக போகும், பிஸ்னஸ் இருக்கா, நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணணுமா, இந்த தொழில் நம்மளை பண்ணணுமா, தேவையில்லை வேறு எதாவது தொழில் பண்ணணுன்னு அந்த தொழிலை அவனை துரத்தி விட்டுரும், செய்ய விடாது. ஒரு கோயிலுக்கு போகணுமா, கோயிலுக்கு போகணுமா, எந்திரிக்கணுமா, ஸோ எந்திரிச்சா வேலைக்கு கரெக்டாக போவான், வேலைக்கு போனால் வருமானம் வரும். அவனை படுக்கிற இடத்துல படுக்கையிலே போட்டு அமைக்கிறோம். 10 மணி வேலைக்கு போகிற இடத்துல அவன் 9 மணி தான் எந்திரிக்க விடும், எந்திரிக்க விடாது. ஸோ அதுதான் தரித்திரம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சொல்கிறோமா, நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு புதுசாக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக இந்த விஷயம் ஆணும் செய்யலாம். முக்கியமாக வீட்டில் இருக்கிற தன் கணவருக்காக பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவங்க வச்சுருக்க பணத்தையும் அவங்க வச்சுருக்க நகைத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கூடிய ஒரு தருணம். இந்த விஷயம் சொன்னா ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு அதுவும் பிடிச்ச விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி எல்லாம் இருக்கு இல்லையா? நார்மலாக பார்த்தீங்கன்னா கோன் மரம் கிடையாது, மருதாணி மாலை உடனே கோனுக்கு போயிடுவாங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா எங்கன்னா நம்ம வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லையோ நம்ம போகிற இடத்துல மருதாணி இலை இருந்தால் அந்த மருதாணி இலை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணோம், மொட்டை மாடியிலோ வெளியில் போட்டால் நல்லா காய வச்சிடணும். ஸோ மருதாணி காய வச்சிடுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி காஞ்சிதா லைட்டாக அதை காய வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா, காய வச்ச உடனே மிக்சியில் அடித்து பவுடர் ஆக்கும் போது ஒரு டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு எவ்வளவோ மஞ்சத்தூள் போட்டு அடித்து வச்சிடணும். முடிஞ்சு போச்சிங்களா? மஞ்சத்தூள்னா குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் கிடையாது, பூஜைக்கு பயன்படுத்துகிற மஞ்சள், அதை குளிக்கிற மஞ்சள் சொல்லுவோம்ல, அதை போட்டு அடிக்கணும். அடித்து இதை வச்சுக்கணும், அரைச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கல்லில் பார்த்தீங்கன்னா
பால் சாம்பிராணி சொல்லுவோம். சாம்பிராணியில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது, நார்மல் சாம்பிராணி அதெல்லாம் கிடையாது. பால் சாம்பிராணின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, 100% கிடைக்கும். ஸோ அந்த பால் சாம்பிராணி வாங்கிட்டு வந்து அதையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லாக இருக்கும், அதையும் பவுடர் ஆக்கிங்க. நார்மலாக வீட்டில் சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி என்ன பண்ணணும்னா, நல்லா விறகு வச்சு போடுறீங்களோ கொட்டாங்குச்சி வச்சு போடுறீங்களோ எதை வச்சு எழுத்துறீங்களோ ஆக மொத்தம் நீங்கள் எரியணும். அது எரியும் போது இந்த பால் சாம்பிராணியும் ப்ளஸ் இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த மருதாணி இலையும் மிக்ஸ் பண்ணிடணும். எப்படின்னா அதை எடுத்து கொஞ்சம் அப்படி தூவுறோம்னா அதுக்கு மேலே இந்த மருதாணி இலை எடுத்து கொஞ்சம் தூவணும். ஸோ எரியுறது பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பு எரியுது, அந்த நெருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பிராணி தூவணும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி இலை தூவணும். இதை தூவிட்டு அந்த தூவத்தை எங்கே காட்டணும்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக காட்டுறது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமாக நகை வச்சுருக்கீங்கன்னா, நகை வீரலையோ கபோர்ட்லையோ என்ன வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட், ஒரு 3-4 செகண்ட் 5 செகண்டாவது நீங்கள் அங்கே ஹோல்ட் பண்ணணும் அந்த சாம்பிராணி நெடியை. அதுக்கப்புறம் காசு வச்சிருக்கிற ஒரு டப்பாவோ, எப்படியோ வீட்டில் 2 லட்சம் 3 லட்சம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல பணம் வச்சிருக்க இடத்துல அந்த ஒயர் மிஷின், அதுதான் தருத்தம்னு சொல்லுவோம். அந்த பேடை தருத்துறதுக்கு ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் வைக்கணும். முழுசாக வச்சிங்கன்னா எரிஞ்சிடும். ஸோ நார்மலாக வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே 2 செகண்ட் நின்னீங்கன்னா பீரோ ஃபுல்லாக ஆகிடும், கபோர்டு ஃபுல்லாக. ஸோ நகை வச்சிருக்கிற டப்பாலையும் நம்ம காமிச்சிடுறோம், பணம் வச்சிருக்க இடத்துலையும் காமிச்சிடுறோம். ஸோ இது ரெண்டுமே இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வாசலுக்கு, வீட்டுக்கு உள்ள அப்பார்ட்மெண்ட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ எது இருந்தாலும் சரி, வாசலுக்கு வெளியில் வந்து வீட்டை பார்த்த மாதிரி வாசலில் பார்த்த மாதிரி நின்று கொஞ்சம் 2 செகண்ட் 3 செகண்ட் நீங்கள் படம் வச்சிருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி, ஆனால் வாசலில் நில்லுங்க. நிலவாசலில் ஒரு 2 நிமிஷம் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் நில்லுங்க, தப்பே கிடையாது. இது வந்து வீட்டுக்கு. இதை அப்படியே மாற்றி பண்ணால் பிஸ்னஸ் பண்ணுற இடம், ஒரு ஷாப்போ ஆஃபீஸோ இல்லை கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ மல்லிகை கடையோ டிஃபன் கடையோ எனி ஒன் எது ஒன்றா இருக்கட்டும், அந்த இடத்துல அதே மாதிரி கரெக்டாக மூளைக்கு காட்டணும். எங்கே காட்டணும்? மூளைக்கு சாம்பிராணி காட்டணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டி இருந்ததுன்னா அந்த கல்லாப்பட்டி நான் சொன்ன மாதிரி அந்த 5 செகண்ட் 6 செகண்டுக்கு கொஞ்ச நேரம் அங்கே நிற்கணும் அப்படியே வச்சுக்கிட்டு, அந்த இடத்துலையும் காட்டணும். புரியுங்களா? இது ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம், கடைகள்லையும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். சாம்பிராணி, நெருப்பு, சாம்பிராணி இது நார்மலாக பயன்படுத்துறது, புதுசாக பயன்படுத்துகிற பொருள் தான் வந்து இது. புதுசு கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. பாரம்பரியமாக பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா இதோட எனர்ஜி வந்து ரொம்ப வைப்பான எனர்ஜி. எப்படி நம்ம வச்சா லக்ஷ்மி கூடன்னு நான் சொல்லியிருக்கணும், அதே மாதிரி அதை நெருப்பாக பயன்படுத்தி தூவமாக போட்டாலும் பயன்படுத்தும். ஸோ மருதாணி எடுக்கிறோம், அரைச்சிக்கிறோம், பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறோம், பால் சாம்பிராணி வாங்குகிறோம், நெருப்பு ஊட்டுறோம், சாம்பிராணி கொஞ்சம் தூவுறோம், இந்த மருதாணி காஞ்சி போன மருதாணி அதில் வந்து ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போடணும், அரைச்சி வச்சுட்டு பவுடர் ஆக்கிட்டு அதையும் தூவுறோம். ஸோ இந்த ரொட்டீனை எவ்வளோ நாள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் பண்ணுறதில்ல, ஆரம்பித்தா குறைஞ்சது 48 நாள் பண்ணணும். ஒரு மண்டலம் கம்பல்சரி, ஒரு மண்டலம் பண்ணணும். ஒரு மண்டலம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் 48 நாளில் ஒரு 20 நாளில் உங்களுக்கு இருக்கிற சுற்றி பேட் எனர்ஜி 200% குறைஞ்சிரும். ஒரு குட் வைப்ரேஷன் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் இது குறைஞ்சிருமா குறையாத எப்படி போய் தெரிஞ்சிக்கலான்னா, நடக்கக்கூடாத விஷயம்லாம் நல்ல விஷயம் நடக்கும். உங்களுக்கு எதெல்லாம் ஹோல்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் நிற்கும். வர காசு தங்கும். வீண் விரையோ, வீண் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத வீண் செலவு ஆகாது, வீண் விரைய ஆகாது, விபத்து நடக்காது. வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தூங்கினா நிம்மதியான தூக்கம் வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ இதுதான் நல்லது. ஆனால் இவ்வளவு நம்ம பண்ணியும் நம்மளுக்கு அந்த பேட் எனர்ஜி இருக்குன்னா அப்போ நீங்கள் அதை செக் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மருதாணின்ற விஷயத்தை இவ்வளோ தன்மை இருக்குது. நான் சொன்ன மாதிரி லேடிஸ் மக்களே, முக்கியமாக இது பெண்கள் தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சொன்ன தெளிவாக கேட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இது எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கள், வேழன், வெள்ளி இந்த 3 நாள் முக்கியம். இல்லை பை என்னால் எல்லா நாளும் செய்ய முடியலன்னு செஞ்சுக்கிங்க, தப்பே கிடையாது. எல்லா நாளும் சாப்பிட்டா தான் வயிறு ரொம்ப. ஸோ எல்லா நாளும் சாப்பிட்லாம், இல்லை பிடிச்ச சாப்பாடு எல்லா நாளும் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திங்கள், வேழன், வெள்ளி இந்த 3 நாள் கடைப்பிடிங்க. இல்லை பை என்னால் எல்லா நாளும் முடியும்னா 100% பண்ணுங்கள். அதான ரிசல்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா சொன்னீங்க. நீங்க சொன்னது கண் திருஷ்டிய கூட போக்கும், அதே மாதிரி நல்ல சக்திகளை உள்ள இழுக்கிறதுக்கும் இந்த தூபத்தை வந்து பயன்படுத்தலாம். அழகான சாம்பிராணி, நல்ல வாசனையான சாம்பிராணி, அதனோட மருதாணி இலைகளோட சேர்த்து எப்படி போடணும் அப்படின்னு சிறப்பான தகவலா கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.